மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இங்க இப்ப மத்திய அரசு போட்டிருக்கு பாத்தீங்களா, நீ கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏத்துக்கிட்டான், அப்பதான் உனக்கு உண்டான நிதியை நாங்க வழங்குவோம். இது தவறான முன்னுதாரணம். இப்ப இது பாசிசத்தின் உச்சமா அது மாற்று கருத்து இல்லை. மும்மொழி கொள்கை தேவையா தேவையற்றதா அப்படின்னு சொல்லி திணிப்பது என்பது வேறு, ஆர்வமா கத்துக்கிறது என்பது வேறு. இதுல எச்.ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இந்தி எதிர்ப்பை பண்றவங்க எல்லாம் அவங்க பிள்ளைகளை இவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கறாங்களா, அவங்க சிபிஎஸ்சில தானே சேர்க்கறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பி. உண்மைதானே சொல்றாங்க. இதை சொன்னா என்னையும் சங்கின்னு சொல்லுவாங்க. அரசு பள்ளிகளில் கூட நீங்க கட்டாயமா திணிக்கணும்னு சொல்றது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரானது. பல மொழிகள் அப்படின்றதுதான் இந்தியா. ஒரு மொழி தான் அப்படின்னு சொன்னா அது பல நாடுகளா மாறும் அப்படின்னு சீமான் சொன்ன சரியான வார்த்தை. அண்ணாமலை சொல்லும்போது தொன்மையான மொழி தான். ஏண்டா லூசு. 1927 இந்தியாவில் இருக்கக்கூடிய 218 மொழிகளை விட மொழிகளுக்கு கீழே உள்ள மொழி தான் ஹிந்தி மொழி. அண்ணாமலை சொல்றான் பழமையான மொழியா எது ஹிந்தி. அடப்பாவி, நீ உண்மையிலே 20,000 புத்தகங்களை படிச்சியா இல்ல புத்தகத்தை பார்த்தியான்னு தெரியல. 4 RSS பிராமணர்கள் நாக்பூர்ல ஆரம்பிச்சது தான் ஹிந்தி மொழி. 1927 முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹிந்தி மொழியே இல்லை. சமஸ்கிருத எழுத்துக்களும் உருது வழக்கு சொல்லி கொண்டது தான் ஹிந்தி. தமிழ்நாட்டில் தமிழ் முக்கிய மொழிங்க. மற்ற மொழி ஆங்கிலம் உட்பட எல்லா மொழிகளும் விருப்பப்பட்டா கற்றுக்க. இல்லையா போயிட்டே இரு. திணிக்காதீங்க, வற்புறுத்தாதீங்க. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவனர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க. இப்போ மிகப்பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு இந்த மும்மொழி கொள்கை தான். இதுல என்னன்னா, அந்த காலத்துல இருந்து அதாவது அண்ணா காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இந்தி எங்களுக்கு வேணாம் வேணாம் அப்படின்ற மாதிரி எதிர்த்துட்டே இருக்கிறாங்க. பல்வேறு கட்சிகள் பல்வேறு மாநாடு போட்டு கண்டனங்களை தெரிவிச்சு எங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மத்திய அரசுடைய அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தர்மேந்திரன் நீ மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுல 2 விதமான கருத்துக்கள் நம்ம நேயர்களுக்கு சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கு. ஒண்ணு குடும்பா கூடாதான்றது நம்ம அப்படி பேசணும். இன்னொன்னு இதை பற்றிய ஒரு விரிவான ஒரு தகவல்கள். ஏன்னா மும்மொழி கொள்கை தேவையா தேவையற்றதா அப்படின்னு சொன்னா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் இந்த மும்மொழி கொள்கை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா தமிழகத்துல பயன்படுத்தப்படுகின்றன்னு சொன்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 100க்கு 80 விழுக்காடு தனியார் பள்ளி கல்லூரிகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கா இல்லைங்களா? 80 விழுக்காடு. இப்போ இந்த 80 விழுக்காடும் தனியார் பள்ளி கல்லூரிகள் இருக்கு இல்லைங்களா? இந்த மும்மொழி ஏன்னா அங்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா அது மும்மொழி கொள்கையை தான் அவங்க கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. தனியார் பள்ளி சிபிஎஸ்சி உட்பட எல்லாமே தனியார் 80% கிட்ட இந்த தனியார் பள்ளிகள்ல ஹிந்தியும் கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாமே மும்மொழி கொள்கை தான். எல்லாமே மும்மொழி கொள்கை தான் அங்க இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 விழுக்காடு அரசு பள்ளிகளில் மட்டும்தான் இந்த மும்மொழி கூடாது அப்படின்னு சொல்லி அரசு சார்பாகவும் சில தமிழ் தேசிய மற்ற அமைப்புகளும் போர்க்கொடி தூக்குறாங்கன்னு வைங்க. ஆனால் 80% மக்கள் அதாவது பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் உள்ள மக்கள் அவங்க அந்த மும்மொழி கொள்கை தான் இன்ன வரையும் கடைபிடிச்சிட்டு வராங்க. எப்படின்னு சொன்னீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ நம்முடைய அமைச்சர் துரைமுருகன் இன்னைக்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அவசர அவசரமா அப்போலோவில் சேர்த்து அவருக்கு சிகிச்சை அளிக்கிறாங்கன்னு சொல்லி எல்லா ஊடகங்களையும் தலைப்பு செய்ய வந்திருக்கு. அப்போ ஒரு அமைச்சருக்கே அரசு மருத்துவம் மீது நம்பிக்கை இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இதை ஏன் நான் இந்த இடத்துல சுட்டி காட்டுறேன்னு சொன்னா, இன்றைய நிலை இந்த மும்மொழி கொள்கை விஷயமும் அந்த ஒரு நிலையில தான் இருக்கு. நீங்க விரிவா பார்க்கணும். அந்த நிலை தான் இருக்கு. 80 விழுக்காடு தனியார் பள்ளி கல்லூரிகள்ல இந்த மும்மொழி கொள்கைகள் அவன் கடைபிடிச்சுட்டு வரான். இந்த 80 விழுக்காடு பள்ளி கல்லூரிகள் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னா, பெரும்பாலும் திமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் இந்நாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் இவங்களுடைய கட்டுப்பாடு தான் இந்த கல்வியையே கூடங்களை வச்சிருக்காங்க. இதுவும் உண்மைதானே? அப்போ இது எல்லாமே இங்க எல்லாமே மும்மொழி கொள்கை ஏற்கனவே நடைமுறையில இருக்கு இந்த தனியார் பள்ளி கல்லூரி இருக்கு சார். இப்படி இருந்தும் ஆனா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது பாசிசத்தின் உச்சம், இது திணிக்க கூடாது அப்படின்ற எதிர்ப்பு கூடிய. இல்ல, நிச்சயம் நான் அதை மாற்றுக்கிறது இல்லை. இப்போ பணக்கார வீட்டு பசங்க கான்வென்ட்ல படிக்கிறாங்க, அவங்க மும்மொழி கொள்கையை கத்துக்கலான்ட்டோம். அதே மாதிரி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கத்துக்க கூடாது என்ற மாதிரி ஒரு பார்வை இன்னைக்கு இருக்கு, தமிழகத்துல இருக்கு. திணிப்பது
என்பது வேறு, என்ன ஆர்வமா கத்துக்கிறது என்பது வேறு. வேறு. இப்ப எனக்கு கூட ஹிந்தி உட்பட எல்லாமே தெரியும். உதாரணத்துக்கு ம். தெரியும்னு வச்சுக்கங்களேன். எழுத, படிக்க எல்லாமே எனக்கு தெரியும். சமஸ்கிருதமும் எனக்கு தெரியும். படிச்சிருக்கேன்னு ம். வைங்களேன். அது வேற விஷயம் அது. ம். அது நம்ம வந்து ஒரு மொழி இருக்கு. அந்த மொழிய கத்துக்குவோம். கத்துக்கிட்டு அதுல என்ன அங்க வரக்கூடிய தகவல்களை, செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு 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 அளவுக்கு வந்து நமக்கு பயன்படுறதுக்காக நம்ம பயன்படுறோம். ம். அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க வந்து இப்ப மத்திய அரசு போட்டிருக்கு பார்த்தீங்களா? நீ கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏத்துக்கிட்டு அப்பதான் உனக்கு உண்டான நிதிய வந்து நாங்க வழங்குவோம்னு. இது ம். வந்து தவறான முன்னுதாரணம். அப்ப இது பாசிசத்தின் உச்சமா கூட உச்சம் தான் அது. அது ம். மாற்று கருத்து இல்ல. ம். ஆனா இங்க அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இருக்கு. எப்படின்னு சொன்னா, தம்பி நம்ம இன்னும் என்ன பண்றோம் சொன்னா, பீகார்லேருந்தோ, இல்ல உத்தரப்பிரதேசலேருந்தோ, வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ரயில்ல வரக்கூடிய கூலி தொழிலாளிகள, பாருங்க இவ்வளோ பேர் வராங்க, அவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு அரசியல் பேச தெரிஞ்ச ஆமா, நமக்கு, ஆமா. ம். ஒவ்வொரு ஆண்டும் ஐபிஎஸ், ஐஏஎஸ் பாஸ் பண்ணி, வட மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து, அவங்க அதிகாரத்துல வந்து உட்கார்றாங்க பாரு. அத பத்தி நம்மளால பேச முடியலைல்ல. ம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸ்ல எத்தனை வட இந்தியர்கள் இருக்காங்க? ம். குறிப்பா பிராமணர் இல்ல, சொல்றீங்களா? இல்ல. டோட்டலா டோட்டலா. பிராமணர்ன்னு சொல்ல முடியாது. ம். எத்தனை இப்ப இங்க இருக்கக்கூடிய டிஜிபி யாரு? சங்கர் ஜிவால். ம். அவர்னா தமிழ்நாட்டுக்காரரா? ஆனா ஒரு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபியா இருக்காரு. ம். இருக்காரா இல்லையா? ம். அப்ப இது போன்ற ஒவ்வொரு ஆண்டும் ஐபிஎஸ் முடிச்சுட்டு தமிழ்நாடு கேடர்ன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு தான் இருக்கான் வட இந்தியர்கள். ம். பிற மொழி நபர்களை அனுப்பிட்டு தான் இருக்கான். அதே ம். மாரி ஐஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அனுப்பிட்டு தான் இருக்கான். அத யாராவது நம்ம எதிர்க்கோமா? ம். இவன் கூலி தொழிலுக்கு தான் வரான். அவன் வேலை ஆமா. செஞ்சு ஏதோ ஒரு ரூ. 500 சம்பாரிச்சு அது ஒரு 200, 300 வந்து அவன் நாட்டுக்கு அனுப்பிச்சு ரூ. 200 இங்கேயே பொருள் வாங்கி தின்னுட்டு, இங்கே தூங்கி, இங்கே ம். இந்த மாரி ஒரு கூலி தொழிலாளி தான். இந்த கூலி தொழிலாளியை எதிர்க்கக்கூடிய நம்ம அரசியல் கட்சிகள் எல்லாமே வருஷா வருஷம் அங்கேருந்து பாஸ் ஆகி இங்க திணிக்கிறான் பார்த்தீங்களா? நிர்வாகத்துக்கு. ம். ஒரு மாவட்ட எஸ்பி வந்தா என்ன ஆச்சு? அந்த மாவட்டம் முழுக்க அவன் கட்டுப்பாடா இல்லையா? ஆமாங்க சார். நம்ம கூலி தொழிலாளிய பத்தி கொடி தூக்குறோம். ஆனா ஒரு மாவட்ட எஸ்பி அப்படின்னு சொன்னா என்ன? நீங்க பெரும்பாலான மாவட்டம் பாருங்க. ஹிந்திக்காரங்களே இருக்கான் பாருங்க. கண்டிப்பா. எஸ்பியே சொல்றேன். ம். அதே மாரி கலெக்டரா பாருங்க. இருக்காங்க. ரயில்வே துறையில நெறைய பேர் எல்லா இருக்காங்க. அஞ்சல் துறையில ரயில்வே விடுங்க. இருக்காங்க. ரயில்வேயாச்சும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்க இருக்க ஆமா. தான் செய்வாங்க. நான் சொல்றேன் தமிழக அரசு துறைக்கு உட்பட்டு காவல்துறையிலே சொல்றேன் நானு. ஓகே. அப்ப இருக்காங்களா இல்லையா? ஆ. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இத எதிர்க்க மாட்டேன்றோம். அந்த அப்பாவி ஏழைகள் வராங்க பார்த்தீங்களா? 100 பேர், 200 பேர் வந்து கூலி தொழிலாளிக்கு வராங்க. கூலி செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு போறான். ம். அதை எதிர்க்கிறோம். ஆனா ஒரு நம்ம தமிழனை நிர்வாகிக்கிறதுக்கு வரான் பார்த்தீங்களா? அவன ம். நம்ம எதிர்க்கல. இன்ன வரையிலும் எந்த அரசியல் கட்சியும் ஆமா. அத அதை பேச எதிர்க்கல இல்ல. ம். அதே மாரி ஒரு நிலைப்பாடு தான் இந்த மும்மொழி கல்வி திட்டத்திலயும் வந்து எப்படின்னா, ஓரளவுக்கு வசதி நடுத்தர மக்கள் எல்லாருமே வந்து தனியார் பள்ளி, கல்லூரியில படிக்கிறாங்க. மும்மொழி கொள்கைய அவங்க ஏத்துக்கிட்டு படிச்சுட்டு இருக்கானுங்க எல்லாமே. இந்த 20% விழுக்காடு மக்களுக்கு மட்டும் இந்த மும்மொழி கொள்கை வேண்டாம்னு சொல்லி இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் குரல் குடுக்குறாங்க ம். எல்லாருமே. ம். அது நம்ம வந்து அதை எதிர்க்க முடியாது. குரல் கொடுக்கிறது தவறுன்னு சொல்ல முடியாது. சரிதான். ஆனா ம். மத்திய அரசு அவன் என்ன பண்றான்னு சொன்னா, அந்த 20% கூட இருக்கு பாத்தியா? ம். அதையும் கூட நீ மாத்துன்றான் பாருங்க. ம். இதுதான் வந்து வன்மம்ன்றது. ம். இப்ப இதுல எச். ராஜா என்ன சொல்றாரு அப்டின்னா, இந்த இந்தி எதிர்ப்ப பண்றவங்கலாம் அவங்கவங்க பிள்ளைகள வந்து இவங்க வந்து கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்களா? அவங்க சிபிஎஸ்இல தானே சேர்க்கிறாங்க அப்டின்ற மாரி கேள்வி எழுப்பியிருக்காரு. உண்மைதானே சொல்றேன். இத ம். சொன்னா என்னையும் சங்கின்னு சொல்லுவாங்க. அது வேற விஷயம். ஆனா இருந்தாலும் நம்ம வந்து எதார்த்தத்த தான் நான் பேசுறேன். இப்ப நம்ம ம். எப்படி வந்து இந்த ஐபிஎஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர எதிர்க்க மாட்டேன்றோம். ம். அப்புறாண்டி கூலி வேலைக்கு வரக்கூடியவங்கள எதிர்க்கிறோம். ம். அதே மாரி வந்து இன்னைக்கு சிபிஎஸ்இ மும்மொழி கொள்கை வேண்டாம்னு சொல்லி எதிர்க்கிறோம். ம். அதே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களோ அல்லது செல்வந்தர்களோ தனியார் பள்ளி, கல்லூரியில படிக்கக்கூடிய மும்மொழி கொள்கையை தொடர்ந்து படிச்சுட்டு தான் இருக்கான். ம். புரியுதுங்களா? அப்படிங்கும்போது இத வந்து எச். ராஜா சொல்றாப்புலன்னா, அது நம்ம வந்து எனக்கு பாஜக பிடிக்காது, எச். ராஜாவ பிடிக்காதுன்றதுக்காக அவன் அயோக்கியன், அவன் பேசுறத விட்டுருங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ம். ஏன்னா, அவன் பேசுற அளவுக்கு நீங்க ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்க? நடந்துக்கிறீங்க. அதுதான் ம். என்னுடைய கேள்வி. அதான் ம். சொன்னேன் இல்லையா? இப்ப துரைமுருகனுக்கு ஏதோ அவசரமா உடல்நிலை சரியில்ல. நீங்க அரசு மருத்துவமனை நீங்க ஒரு அமைச்சர் நீங்க. ம். நீங்க அமைச்சர் தானே? கண்டிப்பாங்க. நீங்க அமைச்சர் ஒரு அரசு மருத்துவமனையில சேராம, அப்போலோல போய் தானே சேர்றீங்க நீங்க. அவங்க மட்டும் இல்ல. இது ஜெயலலிதா அவர்கள், கருணாநிதி அவர்கள் இல்ல, எல்லாருமே நான் நான் அதெல்லாம் வேற. ம். இன்னைக்கு நடந்த விஷயத்த நான் சொல்றேன். ஜெயலலிதா, கண்டிப்பா. கருணாநிதி, அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் அரசு மருத்துவமனைக்கு யாரும் போறதில்ல. எல்லாம் ம். தனியார் மருத்துவமனைக்கு தான் போறாங்க. அதெல்லாம் ம். வேற விஷயம். ம். அது நான் பேசணும்னு நெறைய பேசுவேன். ஆமா. இன்னைக்கு இந்த விஷயம் நம்ம பேசும்போது, இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் கண்டிப்பா. துறைமுகன் விஷயம். ம். புரியுதுங்களா?
ஆனா என்ன சொல்றீங்க? அரசு மருத்துவமனை வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழக அரசு சொல்லுது. அதாவது தனியார் மருத்துவமனை அளவுக்கு வந்து உயர்ந்த உயர்த்தி வைக்கும். தரத்துடன் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. ம். அப்போ உங்க அ உங்க ஆட்சியின் அமைச்சர்களே அந்த அரசு மருத்துவமனைக்கு போகலன்னு சொன்னா, இது மக்கள் படிச்சானா என்ன ஆகும்? ஐயோ! அரசு ம். மருத்துவமனை வேணாம்னு தானே நினைப்பான். அப்ப நீங்க தனியார் மருத்துவமனைய நீங்க புரப்பகண்டா பண்றீங்களா? இந்த அரசு மருத்துவமனைக்கு போகாதீங்க, தனியார் மருத்துவமனை இதே மாரி அரசியல் தான் தமிழ்நாட்டுல நெறைய இருக்குன்றாங்க. இப்ப 80 விழுக்காடுக்கு மேல வந்து மும்மொழி கொள்கைய படிக்கிறாங்க. 20 விழுக்காடு அரசு பள்ளிகள்ல மட்டும் மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொல்லி அரசியல் ரீதியா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த முரண்கள் இருந்தாலும், ஆனா மத்திய அரசினுடைய வன்மம் என்னவென்றால், அதை தொடர்ந்து நீயும் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்ற பார்த்தீங்களா? இப்போ தனியார் பள்ளி, கல்லூரியில படிக்கிறான் மும்மொழி கொள்கைன்னா, அவன் இஷ்டத்துக்கு படிச்சுக்கிறான். அதாவது ம். அவன் அவர் திணிக்கல அவங்கள. அந்த தனியார் பள்ளி, கல்லூரிகள்ல இருக்கு. அந்த ஒரு பாடம் இருக்கு. ம். அந்த ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கும்போது அவன் படிச்சுக்கிறான். அவன யாரும் திணிக்கல. வேண்டான்னா கூட விட்டுட்டு போயிடுறான்னு வைங்களேன். ம். அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருக்கான். மேபி அந்த ம். தனியார் பள்ளி, கல்லூரிகள்ல கூட அந்த ஹிந்தி வேண்டான்னு சொல்லி விருப்பம் இல்லாதவன், அந்த பாடம் வரும்போதே அவன் பாட்டுக்கு என்ன பண்றான்? அத அத கடந்து போயிறான்னு வச்சுக்கங்களேன். அது பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறதில்ல. அது வேற விஷயம். ஆனா, நீங்க அரசு பள்ளிகள்ல கூட நீங்க கட்டாயமா திணிக்கணும்னு சொல்றது, அது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு இறையாண்மைக்கு எதிரானது. ஏன்னு ம். சொன்னா, இந்தியா என்பது பல மலர்கள் எப்படி ஒரு மாலையாவுதோ, ம். அதே போன்று பல மொழி, கலாச்சாரம், பண்பாடுகள் கலந்து தான் இந்தியா. வேற்றுமையின் ஒற்றுமையான ஒரு ஒற்றுமை நாடு தான். தான். அதான் ம். இந்த இந்தியா. அப்படி ம். இருக்கும்போது, இந்த மொழி தான் நீங்க வந்து படிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா, ம். இப்போ பல மொழிகள் அப்படின்றது தான் இந்தியா. ஒரு மொழி தான் அப்படின்னு சொன்னா, அது பல நாடுகளா மாறும். அப்படின்னு சீமான் நேத்து சொன்னாப்புல இல்லையா? ம். சரியான வார்த்தை அது. ம். இந்த வார்த்தை வந்து திமுக தலைவர்களோ, அல்லது மற்ற எந்த அரசியல் கட்சி தலைவரோ சொல்ல மாட்டாங்க. அது ம். சீமான் ஓப்பனா சொல்லிட்டான். பல மொழிகள் தான் இந்தியா. இல்ல ஒரு மொழி தான் இருக்கணும்னா, பல இந்தியா உருவாயிடும். இருக்கா இல்லைங்களா? கண்டிப்பா. ஏன்னா இந்தியா என்பது ஒரு ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், பண்பாடு ம். கொண்டது இல்ல. ம். இப்போ ஹிந்தி கூட நீங்க சொல்றீங்கல்ல, ம். ஹிந்தி எப்போ உருவாக்கப்பட்ட மொழி? இப்போ நேத்து அண்ணாமலை சொல்லும்போது தொன்மையான மொழின்னான். ஏன்டா லூசு? 1927 இந்தியாவில் இருக்கக்கூடிய 218 மொழிகளை விட மொழிகளுக்கு கீழ உள்ள மொழி தான் ஹிந்தி மொழி. ஹிந்தி. எப்படின்னு ம். சொன்னா 1927ல தான் உருவாக்குறாங்க ஹிந்தி என்ற ம். மொழிய. அது எப்படின்னு சொன்னா, இங்க வந்து முகலாய மன்னர்களுடைய ஆட்சி காலங்களில் உருது மொழி உருவாக்குறாங்க. உருது ம். மொழி உருவாக்கி, அந்த உருது மொழி பரவலா எல்லா வட இந்தியா ஃபுல்லா பேசப்படுறாங்க உருது மொழி. அப்படி இருக்கும்போது, இப்ப இந்தியா சுதந்திரம் பெற்றதுன்னா, அப்போ முகலாய மன்னர்களுடைய அடையாளமான அந்த மொழி இருந்தா, அது நமக்கு ஏற்றுக்க முடியாது. அப்ப நம்ம வேற ஒரு மொழிய உருவாக்கணும் அப்படின்னு ம். சொல்லி 4 ஆர்எஸ்எஸ் பிராமணர்கள் உட்கார்ந்து நாக்பூர்ல ஆரம்பிச்சது தான் ஹிந்தி மொழி. யாருன்னா 1927 27க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹிந்தி மொழியே இல்ல. ம். அதனால தான் பாருங்க வாஜ்பாய் கூட வெள்ளைக்காரனுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி குடுத்து உருது மொழியில தான் எழுதி குடுத்திருப்பாரு. ஹிந்தி ம். இல்ல அப்போ. அப்போ ஒரு மொழிய உருவாக்கி, அது வந்து மக்கள் மத்தியில பரவலாக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இல்லையா? ம். சாதாரணமா இல்ல, ரொம்ப கஷ்டம். அப்ப இவனுங்க என்ன பண்றான் பாருங்க கிரிமினலா. அந்த உருது மொழி இருக்குல்ல, வழக்குச் சொல். ம். வாங்க, உட்காருங்க, போங்க, சாப்பிடுங்க, தூங்குங்கன்னு. அந்த வழக்குச் சொல்ல அப்படியே வச்சுட்டானுங்க. எப்படி? அந்த வழக்குச் சொல்ல அப்படியே வச்சுட்டு, ஏற்கனவே பல நூற்றாண்டுகளுக்கு முன் தோன்றிய மூத்த மொழின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருதம் இருக்கு பார்த்தீங்களா? ம். அது வந்து ஒரு அ அது அது வழக்கு மொழி இல்லாம, அது ஒதுக்கப்பட்ட அது ஒரு வணக்க வழிபாட்டு மொழியா வச்சிருக்காங்க. ம். அந்த எழுத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா? சமஸ்கிருத எழுத்துக்கள். ம். சமஸ்கிருத எழுத்துக்களும், உருது வழக்கு சொல்லையும் கொண்டது தான் ஹிந்தி. இன்னைக்கு நீங்க வந்து ஹிந்தி எழுத படிக்க கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சமஸ்கிருதம் படிக்க கத்துக்கலாம். இப்ப நாங்க ஹிந்தி கத்துக்கிட்டா சமஸ்கிருதமும் ஈஸியா எளிதா கத்துக்கலாம் அப்படின்ற உண்மை மாரி. தம்பி. இப்போ ம். இ இ இ மான்னு போடுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அம்மாவுக்கு ம். மான்னு போடுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். சமஸ்கிருதத்தில அதே எழுத்து தான் இருக்கும். ம். சான்ஸ்கிரிட் எழுத்துக்களும், இந்தி எழுத்துக்களும் ஒரே நேர்கோட்டுல தான் போய். அது ம். கொஞ்சோடு மாற்றம் இருக்காது. ம். அப்ப இவனுங்க என்ன பண்றாங்க, சமஸ்கிருத எழுத்துக்கள் அது வழக்கு சொல்லா இல்ல. இல்ல. சமஸ்கிருதம் வழக்கு சொல்ல இல்ல. ஆனா ம். உருது வழக்கு சொல்ல ஆயிடுச்சு. ம். பெரும்பாலான மக்கள் வழக்கு சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க. ம். அப்ப அந்த வழக்கு சொல்ல அப்படியே வாங்க, போங்க, சாப்பிடுங்கன்றது இல்லையா? ஏன் இந்திக்கும், உருதுக்கும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். ம். மாற்றே இருக்காது. அப்ப 1927ல உருவாக்குனது தான் ஹிந்தி. அதுக்கு முன்னாடி ஹிந்தின்றதே இல்ல. ஓ. அப்போ 218க்கும் மேற்பட்ட மொழிகள் இந்தியாவுல அதாவது வழக்கு மொழி இல்லாம சில மொழிகள் இருக்கு. அந்த வட்டார மொழின்னு. அது பார்த்தீங்கன்னா 1000க்கு மேல போகுது. நான் சொல்றது எழுத, படிக்க என்ன இந்த மாரி 218 மொழிகள் இந்தியாவுல இருக்கு. ம். இந்தியாவுல இருக்கு. ஓகே. புள்ளிவிவரங்களோட 218 இருக்கு. இந்த மொழிகள விட ரொம்ப ரொம்ப குறைஞ்ச வயதுடைய மொழின்னா ஹிந்தி தான். ஓ. ஆனா இந்த ஹிந்தி என்ன பண்றான்னு சொன்னா, இப்ப இந்த உருது வழக்கு சொல்ல வச்சு, இப்போ ஹிந்தின்னு கொண்டு வந்துட்டான். இதுல என்ன பண்றான், இப்ப பியூர் ஹிந்தி அதனால தான் பாருங்க, திரைப்படங்கள்லலாம் பாருங்க,
பெரும்பான்மையான நபர்கள் முஸ்லீம்கள் இருப்பாங்க ஹிந்தி ம். திரைப்படங்கள்ல. ம். ஏன்னு சொன்னா அவங்க தான் அந்த இது எழுதுவாங்க. வசனமெல்லாம் ம். எழுதுறதுக்கு அவங்கெல்லாம் வந்து பழைய கதை, வசனம், ஓகே, ஓகே. பாடல்கள் ம். எல்லாமே பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்கள் தானே பெரும்பான்மை. ம். ஏன்னா அவங்களுக்கு அந்த உருது பழக்கமா இருந்ததுனால அப்படியே. இப்ப இவன் என்ன பண்றான், ஹிந்திய கொண்டு வந்துறான். கொண்டு வந்துட்டு அது பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் பிரியுது. பாகிஸ்தான் தாய்மொழி உருது ஆயிடுது. இவன் ஹிந்தின்னு வச்சுக்கிறான். ஆனா பாகிஸ்தான் பிரியாம இருந்ததுனா இவன் ஹிந்தின்னு அறிவிக்கிறதுக்கே விட்டுருக்க மாட்டான். அது மிகப்பெரிய ஒரு போரை சந்திச்சு இருக்க வேண்டிய ம். நிலையா இருக்கும். புரியுதுங்களா? ஒரு மொழிய வந்து பேர மாத்திட்டு ஹிந்தின்னு சொன்னா எப்படி ஏத்துக்குவாங்க? ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா? ம். அப்போ இருந்திருக்கும். இப்படியெல்லாம் வரலாறு இருக்கு. ம். அப்போ ரொம்ப சின்ன வயசு இந்தியாவிலேயே வந்து குறைஞ்ச வயது உள்ள ஒரு மொழி என்றால் ஹிந்தி மட்டும் தான் அது. ம். இதுல இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அக்பார்ன்னுவாங்க. அக்பார்ன்னு சொன்னா செய்தி, ம். பத்திரிகை. ம். பத்திரிகை செய்தி. புரியுது. இப்போ ஹிந்தியில எப்படி பியூர் ஹிந்தின்னு எப்படின்னு சொல்லணும்னா, பத்திரிக்கான்னு சொன்னா சமஸ்கிருத வார்த்தை. ஓ. இப்போ சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி வார்த்தைகளை சமஸ்கிருத வார்த்தைகளையும் உள்ள நுழைச்சு, ம். பியூர் ஹிந்தின்னு இப்போ வழக்கு சொல்ல ஆக்கியிருக்காங்க. இப்போ ம். கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா அவனுக்கு எடுத்த உடனே சமஸ்கிருதத்த கொண்டு வர நுழைச்சிட முடியாது. முடியாது அப்படின்றனால. அதனால என்ன பண்றான், இந்த ஹிந்தின்னு சொல்லி கொண்டு வந்து, ம். இதுல இப்போ கொஞ்சம் கொஞ்சமான வார்த்தைகள ம். இவன் என்ன பண்றான்னா, சமஸ்கிருத வார்த்தைகள கொண்டு வந்துட்டே இருக்கான். கொண்டு வந்துட்டு ஹிந்திய வந்து முக்கியமான மொழி. இப்ப அண்ணாமலை சொல்றான், பழமையான மொழியாம். எது ஹிந்தி. அடப்பாவி! நீ உண்மையிலேயே 20,000 புத்தகங்கள படிச்சியா? இல்ல புத்தகத்த பார்த்தியான்னு தெரியல. 27க்கு முன்னாடி ஹிந்தி என்ற ஒரு லாங்குவேஜ் இல்ல. சமஸ்கிருதம் இருந்தது. சமஸ்கிருதம் தொன்மையான மொழி தான். அது எந்த மாற்று கருத்து இல்ல. ம். சமஸ்கிருதம் வந்து தொன்மையான மொழி தான். ஆனா அந்த எழுத்துக்களும், உருது வார்த்தைகளும் கொண்டு வந்து தான் ஹிந்தி. இருக்கா இல்லைங்களா? ம். அப்போ இந்த மொழிய வந்து ஒரு மாநிலம் ஏத்துக்கலாம், ஏத்துக்காம போகலாம். திணிக்கக்கூடாது. ஓகே சார். இப்ப விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, மும்மொழி கொள்கைய திணிக்கக்கூடாது. இருமொழி கொள்கையில அமல்படுத்தணும் அப்படின்ற மாரி ஒரு கண்டனத்த தெரிவிச்சிருக்கிறாரு. சரி என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணிட்டே உட்கார்ந்திருப்பாப்புல. சரி இத சொல்லிவிடுவோம்ன்னு சொல்லிட்டு இருப்பாப்புல. விஜய்யுடைய பேச்செல்லாம் வந்து மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை அப்படின்ற தமிழ்நாட்டில் தமிழ் முக்கிய மொழிங்க. மற்ற மொழி ஆங்கிலம் உட்பட எல்லா மொழிகளும் விருப்பப்பட்டா கத்துக்க. ம். இல்லையா போயிட்டே இரு. திணிக்காதீங்க, ம். வற்புறுத்தாதீங்க. ம். ஆங்கிலம் படிச்சா தான் சில பேர் அறிவாளி மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. ம். ஆங்கிலம் என்பது அது அ ஒரு மொழி அவ்வளதான். அதுக்கு அறிவுக்கும், மொழிக்கும் சம்மந்தம் இல்ல. புரியுதுங்களா? இப்போ இந்தியா சுதந்திரத்தின் போரின்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, முஸ்லீம்கள்லாம் ஆங்கிலமே படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ம். ஏன் ஆங்கிலமே படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, அவங்க சுதந்திர போராட்டத்தில வெறி கொண்டு இருந்தாங்க இஸ்லாமியர்கள். ஒரு காலம் ஆங்கிலம் படிச்சா, ஆங்கிலேயர்கள் வந்து பேசக்கூடிய ஆங்கிலேயர்கள் வந்து இந்த மக்கள ஏதாவது பிரெயின் வாஷ் பண்ணி, அவனுக்கு சாதகமா மாத்திடுவாங்கன்ற ஒரு பயம் ஒரு பக்கம். இன்னொன்னு ஆங்கிலம் படிச்சாங்கன்னா, கலாச்சார சீரழிவுக்கு அது ஒரு அவங்க போயிடுவாங்கன்ற ஒரு அச்சம். இப்படி பலவிதமான ஒரு ஊந்துதல் தான் இஸ்லாமியர்கள் வந்து ஆங்கிலத்த கூட படிக்காதீங்கன்னு சொன்னாங்க. சுதந்திர ம். போர் முடியறவே இல்லையா. ம். அதன் பிறகு விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து அப்படிதான் ஒரு இது. அந்த அளவுக்கு ஒரு வீரியமான ஒரு போராட்டத்த முன்னெடுக்கும்போது, அந்த மொழி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, நம்மள ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிடுவான் இல்லையா? ம். எதிரி. அப்ப கண்டிப்பா. எதிரியுடைய மொழிய நம்ம கத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எந்த மக்களும் சமயமும் பண்ணல. ம். இஸ்லாமியர்கள் அது பண்ணாங்க. ம். எந்த அளவுக்கு வெறி கொண்டு இருந்தாங்க பாருங்க. கண்டிப்பா. அந்த மொழி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுடைய வரலாறு ஒரு பக்கம் இருக்கு. அப்போ இங்க வந்து தமிழ் முக்கிய பாடம். ம். அது தனியார் பள்ளியா இருக்கட்டும், அரசு பள்ளிகளா இருக்கட்டும். முக்கிய பாடமா இருக்கு. மற்ற மொழிகளை அவங்க இஷ்டத்துக்கு கத்துக்கணும்னா கத்துக்க. எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம். ஓகே சார். திணிக்காதீங்க. ஒரு மொழி, இருமொழி, மும்மொழி, 4 மொழி, 5 மொழி எத்தனை மொழி வேணா கத்துக்குங்க. யாரையும் திணிக்காதீங்க, வற்புறுத்தாதீங்க. நீ இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நான் நிதி குடுப்பேன்னு சொல்லி கட்டாயப்படுத்துவது, அது இந்தியா என்ற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா? ஒருமைப்பாடு. பன்முகத்தன்மை. அ அந்த பன்முகத்தன்மைக்கு உடை. கோடாரி வச்சு ம். வெட்டுறதுக்கு சமமான சொல்லாடலா தான் நான் பார்க்குறேன். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்காவுல இந்தியர்கள கைது பண்ணி நம்ம கைவிலங்குலாம் போட்டு ஒரு செய்திய பார்த்தோம். இப்ப மீண்டும் வந்து அதே மாரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இல்ல அமெரிக்கா இப்ப நீங்க அதுதான் பார்த்தேன் நானு. ம். அமெரிக்காவுடைய அந்த இன்னைக்கு வந்து அங்கேருந்து இந்தியர்கள ஏன் அனுப்பணும்னு சொல்லி ஒரு திட்டமிடல்ன்னு சொன்னா, நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கர்கள் அதாவது மற்றவங்கள கொலை பண்ணீங்கன்னா, சாதாரணமா வழக்கா இருக்கும். அமெரிக்கர்கள கொலை பண்ணாங்கன்னா, அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. மிகப்பெரிய கொடூர இப்போ நாகாசாகி மீது ஏன் வந்து குண்டு வீசினான்? இப்ப ஜப்பான் மீது இது வந்து வியட்நாம் மீது குண்டு வீசினான் அமெரிக்கான்னா, இந்த அமெரிக்கா இ விமான தளத்தை தகர்க்கும்போது நெறைய அமெரிக்கர்கள் செத்துறாங்க. அப்போ மற்ற உயிர்களை சாதாரணமாவும்,
ஒரு அமெரிக்கன் உயிர் வந்து புனிதத்திலும் புனிதம், பயங்கரமான புனிதமா கருதக்கூடிய ஒரு நாடு தான் அமெரிக்கா. நீங்க அமெரிக்காவ சாதாரணமா நினைக்காதீங்க. ம். ஒரு இரட்டை கோபுரம் 2011 இரட்டை கோபுரம் தாக்குதல்ல கூட ஒரு 2000 அமெரிக்கர்கள் செத்தாங்கன்னு சொல்லி ஒரு 2,00,000 முஸ்லிம்களை கொன்ற ஒரு வரலாறுலாம் இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க. ம். இருக்கா இல்லையா? ம். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அழிச்சது, சிரியா மீது இது பண்ணது, ஈராக் மீது படை தொடுத்தது, ம். எல்லாம் வந்து 2,00,000த்துக்கு மேல வந்து அதாவது 2000க்கு 2,00,000 பேர நான் கொல்லுவேன். ஏன்னா அமெரிக்கர்களுடைய உயிர் வந்து அவ்வளவு புனிதமானது, ம். உயர்வானது. உலகத்தில் அந்த உயிருக்கு வந்து விலை ஈடு மதிப்பே இணையே இல்ல. இல்ல. ம். அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் இன்ன வரையிலும் நினைச்சுட்டு ஆமா. இருக்கான். இன்ன வரையிலும் நினைச்சுட்டு இருக்கான். இது இந்த 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 தகவல்கள்லாம் பெரும்பாலும் தெரியாது. இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது, இப்ப சமீப காலமா 2007லேருந்து 2024 வரையிலும் புள்ளிவிவரம் பார்த்தீங்கன்னா, 10 மில்லியன் அதாவது 10 மில்லியனுக்கு மேல அமெரிக்கர்கள் இறந்திருக்காங்க. அப்ப இந்த இறந்திருக்காங்கன்னு சொன்னா, அப்ப இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விசாரணை கமிஷன் வைக்கிறான். அந்த விசாரணை கமிஷன் அறிக்கை என்ன சொல்றதுன்னு சொன்னா, மெக்சிகோ, பனாமா போன்ற நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் ஊடுருவக்கூடிய மக்கள் 1. ம். 2வது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பென்டனைல்ன்னு சொல்லி ஒரு வேதிப்பொருள் அது. ம். அது ஒரு மருத்துவத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள் ம். பென்டனைல்ன்றது. ம். அந்த பென்டனைல் வந்து எப்படின்னு சொன்னா, அது வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 2 எம்ஜி 2 மில்லிகிராம்ன்றோம் இல்லையா? 2 மில்லிகிராம் வந்து மோந்துட்டாலோ, இல்ல வேற எதனா வச்சு சாப்பிட்டுட்டாலோ, அந்த போதைக்கு ஈக்குவல் வந்து பார்த்தீங்கன்னா, வேற எதுவுமே இல்ல. உலகத்திலேயே. இல்ல ம். உலகத்தில. அந்த ம். அளவுக்கு அந்த போதை வஸ்து வந்து வீரியமிக்க போதையாம். ம். ஆனா அதே நேரத்தில உடல் நலத்துக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு போதை. ம். நீங்க ஒயின் அடிக்கிறதும் சரி, மற்ற எந்த போதை வஸ்து பயன்படுத்துறதும் சரி, கஞ்சா அப்படின்னு ஆமா. சொல்லி. இந்த ப இந்த பென்டமைன் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த போதை இருக்கு பார்த்தீங்களா? இது ம். வந்து ரொம்ப மோசமான பின்விளைவுகள ஏற்படுத்தும். அதே நேரத்தில போதையும் பார்த்தீங்கன்னா, 1 வாரம் 10 நாளைக்கு மேல தாக்கு பிடிக்குமாம். ம். பென்டனைல் என்ற இந்த போதை. இந்த 24 மணி நேரம், 1 நாள்லாம் இல்ல. 10 எம்ஜி நாள் வரைக்கும் போதை. மில்லிகிராம்ஸ், கிராம் கூட இல்ல. ஆ. மில்லிகிராம்ஸ் 2 மில்லிகிராம்ஸ் நீங்க வந்து மோந்துட்டாலோ, இல்ல அத அடிச்சுட்டாலோ 10, 15 நாளைக்கு வந்து அது உடல்ல வந்து அப்படியே இருக்குமாம் போதை. இது வந்து சமீபமா 2007லேருந்து 2024க்கு உண்டான ஆய்வு அறிக்கையில வந்து ம். இந்த போதை வஸ்துவ அமெரிக்கர்கள் அதிகமா பயன்படுத்தியிருக்கிற தகவல். பட் ம். இது யாருக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, இந்த மாத்திரை இது யாருக்கு பயன்படுத்துறாங்கன்னா, அதாவது ஒரு பெண் கர்ப்பமா இருந்து அந்த குழந்தையை எடுக்கிறதுக்கு முடியாத இருக்கும்போது, மருத்துவர்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அது போன்ற விஷயத்துக்காகவும், அல்லது ஏதோ ஒரு விபத்தோ, அல்லது ஏதோ ஒரு போர் போன்ற இடங்கள்லயோ வந்து ஒருத்தர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி சில அந்த இருக்கக்கூடிய இது சிகிச்சை வெளியேற்றத்துக்கு பண்ணணும். சிகிச்சை ம். பண்ணுறதுக்காக இந்த இது வந்து பயன்படுத்துவாங்க. ம். மருத்துவர்கள் இத பயன்படுத்துவாங்க. இது அநேகமா வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, இது வந்து இந்தியா போன்ற நாடுகள், இந்தியா, சீனா போன்ற நாடுகள் வந்து வெவ்வேறு விதமான மூலக்கூறுகளோட போயி, ம். பனாமா, மெக்சிகோ வழியா அமெரிக்காக்குள்ள போகுது. இது அமெரிக்காக்குள்ள கொண்டு வரது யாருன்னு சொன்னா, சாட்சாத் இந்தியர்கள் தான் கொண்டு வராங்க. ம். இந்தியர்கள் தான் கொண்டு வராங்க. இதிலே அநேகமான பேர் அதுல 80, 90% யார் இருக்காங்கன்னா, குஜராத்திகள் இருக்காங்க. குஜராத். இந்த 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 ம ம இது வந்து அந்த குஜராத்திகள் இருக்காங்க. அப்படின்றது அந்த விசாரணை கமிஷன் அறிக்கை வந்து கடந்த ஆண்டே தெளிவா சொல்லிச்சு. சொல்லும்போது தான் அப்போ எ ரெனால்டோ மீண்டும் ஆட்சிக்கு வந்தோன்னா, ட்ரம்ப். ம். நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி அவனுடைய தேர்தல் பிரச்சாரத்தை சொல்றான். ஆ. என்ன சொல்றேன்னா, இந்த அமெரிக்கர்கள் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டே இருக்கானுங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த போதை வஸ்து. ஏற்கனவே இருந்த அவங்க நாட்டுல வந்து பவுடரு, இதெல்லாம் வந்து இருக்கும். பவுடரு, அப்புறம் வந்து ஒயின் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ம். போதை வஸ்து வந்து சர்வசாதாரணம். ம். இருந்தாலும் இந்த போதையினால தான் ம். அதிகமான உயிர்கள், அது 10 மில்லியன் அவங்க ஏத்துக்க முடியாது இல்லையா? ம். ஒரு 2000 பேர் இரட்டை கோபுரம் தாக்குதலுக்கு அ உ அ கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா உலகப் போருக்கே அறிவிச்ச ஒரு நாடு. எ ஒ மற்ற உயிர்கள்லாம் எங்க நாட்டு மக்களுடைய உயிர் தான் புனிதம். புனிதமானதுன்னு கருதக்கூடிய ஒரு அமெரிக்கனால, ம். இத சர்வசாதாரணமா கடந்து போமாட்டான் இல்லைங்களா அவன்? ம். டொனால்ட் ட்ரம்ப் இல்ல. இந்த இடத்துல இந்த முறை யார் ஜெயிச்சு வந்தாலும், இந்த நடவடிக்கை உறுதியா எடுக்கப்பட்டிருக்கும். அது எந்த மாற்று கருத்து இல்ல. இந்த விஷயத்தை நம்முடைய பிரதமர் மோடிக்கு தெரிஞ்சு தான் என்ன பண்றாரு, அமெரிக்காவ எப்படியாவது சாந்தப்படுத்தணும். அமெரிக்காவ நம்ம வந்து எப்படியாவது இது பண்ணணும்னு சொல்லி, அதான் பிரதமர் அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடைய அந்த பதவியேற்பு விழால கூட இந்திய பிரதமருக்கு அழைப்பு குடுக்கல. ம். அம்பானிக்கு குடுத்தானே தவிர, பிரதமர் மோடிக்கு குடுக்கல. ம். அப்போட கார்ட்டூன் எல்லாம் ஹிந்தி எல்லாம் கார்ட்டூன் நெறைய வந்தது. ம். அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து அமெரிக்காவிலேயே வந்து எப்படியாவது ஒரு கார்டு குடுங்க, எனக்கு அழைப்பு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருக்காரு.
காலை பிடிச்சிட்டு உட்காந்துருக்க மாதிரி எல்லாம் கார்ட்டூன் ஹிந்திகள்ல நிறைய வந்து ஹிந்தி, கண்டிப்பா. இப்ப ஆங்கிலம். விகடன்ல கூட அது வந்துச்சு. ஆ, அது ஆ. வரும்பொழுது அந்த இணையதளத்த வந்து உடனடியா வந்து மத்திய அரசு வந்து முடக்கியிருக்காங்க அத. இல்ல, இல்ல. இது இப்போ. ஓகே. இப்ப அங்கேருந்து அவங்க சங்கிலியால் பிணையப்பட்டு ஆமா. அனுப்புறாங்க இல்லையா? ம். ஏன் குற்றவாளிகள் மாரி இவங்கள அனுப்புறாங்க? அப்படின்றது தான் கேள்வி. இப்ப ம். நீங்க அத வந்து சாதாரணமா பார்த்தா, அங்க வந்து சட்டத்துக்கு மீறி அ குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய மக்கள வந்து கட்டாயமா வெளியேத்துறாங்கன்ற ஒரு கண்ணோட்டம் தான் இன்னைக்கு இந்திய மக்கள் மத்தியில இருக்கு. ம். பட் அதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த பென்டனைல் என்கின்ற உ ரொம்ப வீரியமிக்க ஒரு போதைப் பொருளு ம். சர்வசாதாரணமா புரளுது அங்க. எங்க? அமெரிக்கால புரளுது. இதுக்கு காரணம் வந்து மெக்சிகோ, பனாமா வழியா வந்து ம். அகதிகளா அதாவது அந்த நாட்டுக்கு வந்து அதுவும் இவங்க போறதும் வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரணமானது இல்ல. அவங்க ம். வந்து மரணத்துக்கு மேல தான் பயணிக்கிறாங்க. ம். அப்ப இந்த தான் குஜராத்துக்கு. உயிர வந்து பணயம் வச்சு தான் இது செய்றாங்க. அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. ம். லட்சம் குறைஞ்சு 10,00,000, 20,00,000, 30,00,000 செலவு பண்ணி நேரடியா அமெரிக்காவுக்கு போறதில்ல. ம். கனடா போன்ற நாடுகளுக்கு போய், பனாமா, மெக்சிகோ இது போன்ற நாடுகளுக்கு போய், அங்கேருந்து அந்த காடு, மலை, குகை, தண்ணி அதில வந்து 100 பேர் போறாங்கன்னு சொன்னா, ஒரு 25 பேர் கிட்ட உயிர விட்டுர்றானுங்க. ம். இருந்தாலும் அவங்க வந்து எப்படியாவது அமெரிக்காவுக்கு போணும்னு போறாங்க பார்த்தீங்களா? அவங்க போகும்போது, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த செலவு பண்ற காசு, ம். சாப்பாடு இது எல்லாமே இல்ல. இப்ப பனாமா, மெக்சிகோ போன்ற நாடுகள்ல அங்க ஏஜென்ட்டுகள் இருக்காங்க. ம். அந்த ஏஜென்ட்டுகள்ல பெரும்பான்மை 25% ஏஜென்ட்டுகள் யாருன்னு சொன்னா, சீனாக்காரனா தான் இருக்கான். அவன் ம். பாருங்க அமெரிக்காவ அடிக்கிறதுக்கு எப்படி எப்படியெல்லாம் துணை போறான் பாருங்க. ம். சீனாக்காரன் தான் இருக்கானா. ம். 25% மேல சீனாக்காரன் இருக்கான். இப்ப அமெரிக்காவ அழிச்சா தானே அடுத்த வல்லரசு முதன்மை நாடா அவன் ஆக முடியும். சீனாக்காரன் இருக்கான். ம். அப்போ அவன் என்ன பண்றான்னு சொன்னா, இங்கேருந்து போறக்கூடிய அகதிகள் மூலியமா அத வந்து அமெரிக்காவுக்கு கடத்துறான். ம். கடத்தும்போது அந்த அமெரிக்கர்கள் அந்த போதை வஸ்த அந்த பென்டனைல் என்கிற அந்த போதை வஸ்த பயன்படுத்த அவங்க வந்து ஆயுசு வந்து குறைஞ்சிருது. குறைஞ்சு ம். அவங்க சீக்கிரம் மரணம் அடையறாங்க. ம். அதனால தான் இந்த 2002 டூ இது வந்து 2024 வரையிலும் 10 மில்லியன் அமெரிக்கர்கள் இறந்திருக்காங்க. ம். அப்படின்னு தான் அந்த ஆய்வு ஆய்வுகள்ல சொல்லுது. தெரியுது. தெரியுது. அப்போ இவரு டொனால்ட் ட்ரம்ப் வந்த உடனே ம். இந்த நடவடிக்கை எடுக்கிறாரு. ம். எடுக்கக்கூடாது இந்த நடவடிக்கைன்னு சொல்லிட்டு தான், ம். நான் அமெரிக்காவினுடைய ஒரு சாதாரணமான அடிமையாவே நான் இந்தியா இருக்கிறேன்னு சொல்லி, மோடி என்னென்னோ தில்லாலங்கடி வேலைலாம் பண்ணாரு. இப்போ கூட நீங்க பார்த்துருக்கலாம். ம். பட்ஜெட்ட பத்தி நம்ம எல்லாமே என்ன பேசணும்? இது பீகாருக்கு ஆதரவான பட்ஜெட்டு, ம். ஆந்திராவுக்கு ஆதரவா. ஆந்திராவுக்கு ஆதரவான பட்ஜெட்டு, ம். தமிழ்நாட்டு பேர் இல்ல, ம். அது பேரு இது இப்படியெல்லாம் தான் இங்க உள்ள அரசியல் கட்சி ம். எல்லாம் பேசிக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்க. வந்தோம். ஆனா, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ம். இறக்குமதியில் அந்த இறக்குமதி வரி இருக்கு பார்த்தீங்களா? அத ரொம்ப குறைச்சது இந்த பட்ஜெட்ல தான். இத ம். பற்றி எந்த அரசியல் கட்சியும் இன்ன வரையிலும் வாய் திறக்கல. பேசல. இறக்குமதி வரிய தான் கூட்டணும். இப்ப இங்க போன 40 எம்பிக்களும் இத பத்தி அத பேசல. யாருமே பேசல. ம். இறக்குமதி வரிய தான் கூட்டணும், அதிகரிக்கணும். அப்பதான் அந்நிய நாட்டு பொருளாதாரம் நம்ம நாட்டுக்குள்ள வந்து புழக்கத்துல வராது. ம். ஆனா ஏற்றுமதி வரி இருக்கு பார்த்தீங்களா? அது குறைக்கணும். இவன் என்ன பண்றான் இந்திய அரசு பாஜக அரசு, ஏற்றுமதி வரிய அதிகரிச்சுட்டு, இறக்குமதி வரிய குறைக்கிறான். இது ம். யாருன்னு சொல்லி குறைக்கிறான் சொன்னா, சாட்சா டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி தான் இந்தியா அந்த வேலைய செஞ்சான். எப்படியாவது சாந்தப்படுத்தணும் டொனால்ட் ட்ரம்ப்ட்ட. ஏன்னு சொன்னா, இந்தியா போன்ற நாடுகள் இறக்குமதி வரிய வந்து அதிகரிக்கிறதுனால, அ அமெரிக்காவினுடைய பொருட்கள் எல்லாம் வந்து ஏற்றுமதி செய்ய முடியாத சூழல் இருக்குன்னு சொல்லி, தேர்தல் பிரச்சாரத்திலே பேசினாப்புல யாரு? டொனால்ட் ட்ரம்ப். அந்த டொனால்ட் ட்ரம்ப் பேசுனது ஒரே காரணத்த மனசுல வச்சுக்கிட்டு தான், டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஆதரவான பட்ஜெட் தான் இந்த வாட்டி மத்திய அரசு கொண்டு வந்தது. அப்போ இதை அப்போ அமெரிக்காவுக்கு இந்திய பிரதமர் அடிமையா இருக்காங்க அப்படின்ற மாரி தான் சொல்ல வர்றீங்க. ஓப்பனா சொல்ல வரேன் அதுதான். ம். கொண்டு வந்தது. ம். அதுக்காக தான் என்ன பண்ணிட்டான், இறக்குமதி வரிய குறைச்சாங்க. இப்ப ஏற்கனவே இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, மொபைல் எடுத்தா நம்ம இந்தியன்து இல்ல. இறக்குமதி செய்றதுக்கு. ம். நம்ம வாகனங்கள்ல வந்து 100க்கு 60% இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள். ம். நாம உடுத்துற உடை கூட இன்னைக்கு வந்து ஒரு 50% மேல இறக்குமதி செய்யப்பட்டது. ம். இப்ப இங்கேயேன்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு இப்போ கொஞ்சம் உணவு வகைகள் மட்டும் தான் இங்கே நமக்கு கிடைக்குது. தயாரிக்கப்படும். பட் பெரும்பாலான பொருட்கள் நம்ம தலைக்கு தேய்க்கிற எண்ணெயிலிருந்து, ஆடம்பர பொருட்கள் எல்லாமே இறக்குமதி செய்யப்படும். இ இ இதனுடைய நிலை இப்படியே போச்சுன்னு சொன்னா, இந்தியாவுல தயாரிப்பு விகிதாச்சாரம் என்பது மிக மிக குறைஞ்சிரும். மிக பின்தங்கிய நிலைக்கு போகும். ம். அதுதான் இன்னைக்கு பாருங்க அமெரிக்கா டாலர் இது வந்து வீழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய மதிப்பு ஒரு மிகப்பெரிய அளவு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இல்லையா? ம். இதுக்கு என்னன்னு சொன்னா, எந்த நாடு ஒரு பொ பொ அதாவது உற்பத்தி துறையில அதிகரிச்சு, ஏற்றுமதி அதிகரிக்காங்களோ, அந்த நாடு தான் முன்னேறதுக்கு உண்டான வழி. வெறும் நீ எல்லா பொருளையும் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிட்டு, அந்த இறக்குமதிக்கு உண்டான அந்த வரிய வந்து குறைச்சு, அவன் எல்லா நாட்டுக்காரனும் என்ன பண்ணுவான், அவன் தயாரிக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் இந்தியாவுக்கு அனுப்ப போறான். புரியுதுங்களா?
அப்போ இந்த மாதிரி ஒரு நாசக்கார, சூழ்ச்சிகரமான பாஜகவினுடைய பட்ஜெட்டுகள பத்தி இன்ன வரையிலும் யாருமே தெளிவா பேசுறதே இல்ல அது. ஏன்னா, இன்னைக்கு அமெரிக்கா இந்தியர்கள ஏன் அனுப்புறான்றத பாருங்க, காங்கிரஸ் கட்சியே போராடுறான். இதான் கொடுமை. ம். இந்தியர்களை விலங்கிட்டு அனுப்புவதை கண்டிச்சு காங்கிரஸ் போராடுறான். ஆனா, அந்த இந்தியர்கள் அங்க போய் என்ன என்ன பண்ணாங்க? பண்றாங்கன்ற இது யாருக்குமே தெரியல. தெரியல. இப்ப அதுவும் 100க்கு 80, 90 விழுக்காடு குஜராத்தி மக்கள். ம். யாரு? மோடி பிரதமர் ஆக வேண்டும் ம். அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டுட்டு போனானுங்களே அவனுங்க தான். 2வது வந்து டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறணும்னு சொல்லி யாகம் நடத்திய மக்கள தான் அங்கேருந்து என்ன பண்றான்? அனுப்பிச்சு விலங்கிட்டு விட்டாங்க. அனுப்புறான் அவன். ம். ஆமாங்க. விலங்கிட்டு அனுப்புறான். ஓகே. அதுக்கு காரணம் இந்த பென்டனைல் என்கின்ற இந்த போதை வஸ்த வந்து அங்க சரளமா புழங்குறதுக்கு முழு மூல காரணமாக இந்தியர்கள் இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்கள பிடிச்சு விசாரிச்சு, அதன் பிறகு தான் அவங்க குற்றவாளிகள் தானே. இப்போ இந்தியாவிலே எடுத்துக்கங்க. அவன் எந்த நாட்டுக்காரனா இருக்கட்டும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு பரிதாபமாக இருக்கிறது இல்லையா? அவங்கள எப்படி ஒரு நடத்தணும்ன்றது கூடமா அவங்களுக்கு தெரியாது அப்படின்ற அதுதான் நான் சொல்றேன். அவன் ம். வந்து இந்தியர்களை வெளியேற்றுறாங்க அப்படின்றது தான் எல்லா ஊடகத்திலும் வரக்கூடிய செய்தி. ம். ஆனா அங்க இருக்க குற்றவாளிகளை வெளியேத்துறன்றது தான் அமெரிக்காவுடைய தகவல். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்திய ஊடகங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்தாரு. வந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாம் வெளியேத்துறாரு. இந்தியர்கள் எல்லாம் வெளியேத்துறாருன்னு. அவன் என்ன சொல்றான்னா, அமெரிக்கா என்ன போதைப் சொல்றான், பொருட்கள பயன்படுத்துனாங்க. அ அதனால நாங்க கொண்டு போதைப் பொருள் விற்பனைக்கு முழு காரணமா இருந்தாங்க. ம். அப்ப நாங்க போதை வஸ்தை முழுக்க அழிக்கணும். அதான் நான் சொன்னேன் இல்லையா? சாதாரண உயிர் ஒரு மயிருக்கு சமம். ம். அமெரிக்கனுடைய உயிர் புரியுது. புனிதமானதுன்னு கருதக்கூடிய ஒரு உலகத்தில வேற யாரும் இல்ல. ம். யூதனுக்கு அடுத்தபடியாக அமெரிக்கன். இது ம். வந்து நீங்க மனசுல வச்சுக்கணும் நீங்க. ம். புரியுதுங்களா? ம். அதனால நம்ம உயிர்களே இப்படி இந்தியா போன்ற அ இந்தியாவிலேருந்து வரக்கூடியவங்க இந்த போதை வஸ்துகளால வந்து 10 மில்லியன்னா சாதாரணமா இல்லைங்க. ம். 1,00,00,000 பேருங்க. ம். நம்ம இந்தியால 1,00,00,000 பேர் செத்தான்னா பெரிய விஷயம் இல்ல. ம். 130 கோடி மக்கள் தொகை உள்ள நாடு. புரியுதுங்களா உங்களுக்கு? அமெரிக்கால வந்து 1,00,00,000 பேர் சாகுறான்னா, அவன் சாதாரணமா விட்டுருவானா அந்த விஷயத்த? அந்த விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் தான் இவங்கள எல்லாம் விசாரிச்சு, இவங்கள வந்து நாடு கடத்துறாங்க. இதுதான் வந்து அமெரிக்கா வந்து என்ன பண்ணுதுன்னா, குற்றவாளிகள் தான் அவங்க. அவங்க குற்றவாளிகள நான் நாடு கடத்துறேன்னு சொல்லி தான் கடத்துறான். ஆனா இந்திய ஊடகங்கள் தான் அ இந்தியர்கள நாடு கடத்துறாங்க, இந்தியர்கள் நாடு கடத்துறாங்கன்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து இந்த இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய மக்கள் வந்து, அங்க வந்து பொருளாதாரத்தில ஏன்னா இவங்க பல லட்சங்கள செலவு பண்ணிட்டு தான் போறானுங்க. யாரும் வந்து ம். சும்மா போயிட முடியாது அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு. இந்த ஏஜென்ட்டுகள் மூலியமா அவன் ஏஜென்ட்ட எடுத்துட்டு போய் எங்கேயோ இறக்கி விட்டு இதான் அமெரிக்கான்னு சொல்லிட்டு போறான். இப்படியே இருக்கு. அப்படி அவன் வந்து இங்கேருந்து கனடா போன்ற நாடுகளுக்கு போறது, அங்கேருந்து பனாமா, மெக்சிகோ இது போன்ற நாடுகளுக்கு கடை, மழை, காத்து, வெள்ளம், மழை, புயல் இப்படியெல்லாம் போய் அவன் நாட்டுக்கு போகும்போது, அப்ப இங்கேருந்து கடன் வாங்கியிருக்கிறதெல்லாம் அடைக்கணுன்றதுக்காக இது போன்ற சமூக விரோத செயல்களில் அதிகமானோர் ஈடுபடுகின்றார்கள் என்பது அமெரிக்கா நடத்திய ஆய்வில் தெரிந்த தகவல் தான். அந்த அடிப்படையில தான் அவங்கள அனுப்புறான். அதுக்குன்னு சொல்லி அங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய சாதாரண இந்தியர்களை எல்லாரையும் அனுப்புறதில்ல அவங்க நல்லா. எல்லாரையும் அனுப்புறதில்ல. இது போன்ற குற்றம். இதுல பெரும்பாலான நபர்கள் குஜராத்திகள். ம். அதனால தான் மோடி தத்தளிக்கிறார். அங்க போய் உட்கார்ந்துட்டு என்னென்னவோ பண்றாரு. அதுதான் மெயின் மேட்டர். இப்ப வந்து விகடன் வந்து ஒரு கருத்து படத்த வெளியிட்டிருந்தாங்க. அது எப்படின்னா, டொனால்டு ட்ரம்ப் வந்து உட்கார்ந்திருக்க மாரியும், மோடி அவர்கள் கையில வந்து விலங்கு மாட்டிருக்க மாரியும் வந்து ஒரு கருத்து படத்த வெளியிட்டிருந்தாங்க. உடனடியா மத்திய அரசு வந்து விகடனுடைய அஃபிஷியல் இணையதளத்தையே வந்து முடக்கியிருக்காங்க. இதனால வந்து நம்ம முதல்வர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கண்டனத்த தெரிவிச்சிருக்கிறாரு. அத எப்படி நம்ம பார்க்கலாம்? மத்திய அரசு செஞ்சது அயோக்கியத்தனம் ஒரு ம். பக்கம் இருந்தாலும், அத முதல்வர் கண்டனம் தெரிவிக்கிறது தான் ஆச்சரியத்தில் மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா முதல்வர் இவங்க திமுக ஆட்சி நடக்கும்போது, திமுகவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஊடகங்களை எப்படி முடக்குறது? இப்ப சவுக்கு மீடியாவ முடக்குனாங்களா இல்லையா? சரி சவுக்கு தப்பா பேசினாரு. சவுக்கு கைது பண்ணீங்க. சவுக்கு அலுவலகத்துக்கு சோதனைய போட்டீங்க. சவுக்கு அலுவலகத்துக்கு ஏன் சீல் வச்சீங்க? சரி சவுக்கு வீட்டுக்கு போய் ஏன் சோதனை போட்டீங்க? சவுக்கு அலுவலகத்த ஏன் சீல் வச்சீங்க? இப்படி கேள்வி எழுமா? ம். சரி ரெட்பிக்ஸ் வந்து பேசினாரு. சரி ரெட்பிக்ஸ நீங்க வந்து அவர் ஓனர கைது பண்ணுங்க. அப்படி அலுவலகத்த சீல் வச்சு இருக்கிற கேமராலாம் ஏன் அள்ளிட்டு போனீங்க? இது போன்ற இப்ப வாராக்கின்ற ஒரு பத்திரிக்கையாளர் கைது செய்யப்படுறது. இது எல்லாம் எதுக்காக நீங்க கைது பண்ணீங்க? ம். எதுக்காக அவங்க அலுவலகத்த இழுத்து மூடுனீங்க? இப்ப நான் பேசுறேங்க. என்னைய கைது பண்ணலாம். நான் பேசுனது சட்டவிரோதமானது, தவறானது, பொய்யான புரளி பேசுறேன்னா என்னைய கைது பண்ணலாம். என்னுடைய அலுவலகத்த சீல் வைக்கிறதோ, என்னுடைய தொழில்துறைய ஒழிக்கிறதுக்கோ சட்டத்தில இடம் இருக்கா? அப்ப நீங்க இவ்வளோ அட்ராசிட்டி, அக்கிரமம் நீங்க பண்றீங்களே. ஏன் இதே ஆனந்த விகடனே எடுத்துங்க. ஆனந்த விகடன் வந்து ஜி ஸ்கொயருக்கு எதிரா போட்டாங்கன்றதுக்காக எத்தன பேர் மீது வழக்கு போட்டீங்க நீங்க? போட்டீங்களா இல்லையா? ம். அப்போ நீங்க வந்து இன்னைக்கு ஆனந்த விகடன் விஷயத்துல வந்து நீலி கண்ணீர் வடிக்கிறது வந்து எந்த வகையில் நியாயம்? விகடனுக்கு, விகடனுக்கு வந்து ம். நீலி கண்ணீர் வடிக்கிறீங்கல்ல.
G2 விஷயத்துல கட்டுரை எழுதுனாங்கன்றது தானே அத்தனை பேர் மீது வழக்கு போட்டீங்களா இல்லையா? நீங்க சொல்லுங்க. அது யாரு? உங்களுடைய ஆட்சி தானே. ஆக மத்திய அரசு வந்து இன்னைக்கு நான் அதான் சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா? இந்த அமெரிக்காவினுடைய இந்த விஷயத்துல மோடி வந்து ஒண்ணுமே பண்ண முடியல அவரால. அவரு ம். எப்படியோ போயி அங்க மன்றாடி ஏதாவது பண்ணி அத தடுக்கலான்னு பார்க்குறாரு. அவரு இருக்கும்போது 100 பேர அனுப்பி விடுறான், 200 பேர அனுப்பி விடுறான். கைய கால கட்டி போட்டு போடா அவரால ஒண்ணும் முடியல. ஒண்ணும் பண்ண முடியல. ம். இததான் வந்து விகடன் வந்து அத ஒரு கருத்து படமா. கருத்து படமா வெளியிட்டிருக்காங்க. விகடனுக்கும் நல்லா தெரியும். ம். ஏன் அங்கேருந்து நாடு கடத்தப்படுறாங்கன்ற தகவல் நெறைய தெரியும். ஆனா புரியுதா? உண்மை செய்திய வெளிக்கொண்டுட்டு வரல யாருமே. யாருமே கொண்டு வரது இல்ல. ம். சில நார்த் இந்தியா யூடியூப்கள் வந்து இந்த உண்மை பேசிட்டு இருக்காங்க. தகவல்கள்லாம் கொண்டு வராங்க. ம். யூடியூப் சோசியல் மீடியால வந்து உங்களை போன்ற யூடியூபர்ஸ் வந்து நெறைய கொண்டு வராங்க. இந்த ம். தகவல்கள்லாம் கொஞ்சம் ம். கொஞ்சமா வெளிய வருது. இருந்தாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இத வந்து அப்படியே பேசுறதே தொடர்றது இல்ல. இல்ல. பேசுறதே இல்ல. ம். இங்க விளங்கிட்டு கொண்டு வரது. இதே வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருந்து இப்படி ஒரு 10 பேர ஏதாவது நாட்டிலேருந்து விளங்கிட்டு கொண்டு வந்தா, அத்தனை ஊடகத்திலயும் இதுதான் விவாத பொருளா இருந்திருக்கும். இருந்திருக்குமா இல்லையா? கண்டிப்பா. ஆனா இங்க ஒரு விவாத பொருளா இல்ல. ஏன் ம். தமிழக ஊடகங்கள்லயே விவாத பொருளா இல்லையா அந்த விஷயம்? விஜய்க்கு ஒய் பிரிவு குடுத்து விவாத பொருளா ஆக்குறாங்க. அத கூட விவாத பொருளா ஆக்கலாம். அது வேற விஷயம். ஆனா இதுக்கு ஏன் விவாத பொருள் ஆக்கலன்றேன். கை, கால் விலங்கிட்டு கொண்டு வராங்க. என்ன அர்த்தம்? அவங்க குற்றவாளிகளா? குற்றவாளிகளா? ம். ஆமா குற்றவாளிகள் தான். இப்போ தமிழக மீனவர்கள் வந்து இலங்கையில வந்து பிடிக்கிறான். பிடிக்கிறானா இல்லையா? ம். அவங்க படகுல பறிச்சுக்கிறான். அவங்கள சிறையில போட்டு தள்ளுறான். ஆனா மத்திய அரசு என்ன சொல்லுது? அவங்க ஒரு எல்லை இருக்கு. இந்திய எல்லைய தாண்டி இலங்கை எல்லைக்குள்ள மீன் பிடிச்சதுனால தான் இப்படி இலங்கை அரசு நடக்குதுன்னு சொல்லி விவேகானம் பேசுறீங்களா இல்லையா? ம். இன்னைக்கு குஜராத்திகள் போய் அங்கருந்து விரட்டி அடிக்கிறான். கை, கால் கட்டி போட்டு அனுப்புறான். இந்த குஜராத்திகளுடைய குற்றம் என்ன? ஏன் வெளிய வர மாட்டேங்குது? தமிழனுக்குன்னா மட்டும் எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்துறீங்க இல்லையா? அத எல்லைக்கோடு தாண்டி போய் மீன் மீன் பிடிச்சாங்க. பிடிச்சிட்டாங்க. அதனால அவங்கள வந்து கைது கைது பண்ணாங்க. பண்றாங்க. அவங்க படகுகள வந்து சேதப்படுத்துனா அவங்கள சிறையில போட்டாங்கன்னு சொல்றீங்களா இல்லையாடா? அப்ப குஜராத்திகள் என்ன பண்ணாங்க போய்? அமெரிக்கர்களுக்கு போதை, அதாவது அந்த வ அதிக வீரியம் உள்ள போதை வஸ்த குடுத்து அவன கொல்ல பார்க்குறான். ம். கொன்னு இருக்கான். 2007லேருந்து 2024 10 மில்லியன் பேர் அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு அங்கத்தினுடைய ஆய்வு அறிக்கைகள் கூறப்படுகின்றது. இத இதுல யாரும் வந்து வெளியில கொண்டுட்டு வரல. அதனால வந்து என்ன பண்றான், இப்ப அந்த போன்ற நபர்களை நாடு கடத்துறான். இதுதான் உண்மை. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு ஆன்மீக அரசியல் என்பது சொல்றதுக்கு எங்களுக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ரஜினிகாந்த் ஆன்மீக அரசியல்ன்னு சொன்னா என்னத்த அரசியல். அதுல என்ன ஆன்மீக அரசியல்ன்னு நையாண்டி பண்ண இதே திமுக, ஆ ஓபிஎஸ் எல்லாமே இப்போ அ ஆன்மீக ஆட்சின்னு சொல்லும்போது ஏன் அமைதி காக்குறாங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. ரஜினிகாந்த் சொன்னாரா இல்லையா? நான் வரப்போது ஆன்மீக அரசியல். என்ன ம். நக்கல் பண்ணீங்க? என்ன நையாண்டி பண்ணீங்க? அரசியல் அது என்னடா ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொல்லி நையாண்டி பண்ணீங்க. ஆட்சி அது என்னடா ஆன்மீக ஆட்சின்னு சொல்லி இப்ப யாராவது நையாண்டி பண்ண முடியுமா உங்களால? அப்போ மத்தவங்க பேசுனா குத்தம். நாங்க பேசுனா அது நியாயம். எப்படி ம். மோடி வந்து அதிமுக ஆட்சியில இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் கோ பேக் மோடின்னு போட்டாங்க. போட்டாங்களா இல்லையா? ம். மோடி கிட்ட அடிமையாயிடுச்சு அதிமுகன்னு சொன்னாங்களா இல்லையா? ம். அதே இது இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கம்பேக் மோடின்றாங்க. விமான நிலையத்துக்கு போய் வெள்ளக்கொடியோட தான் வரவேற்கிறாங்க. இல்ல கருப்பு மத்திய அரசுகிட்ட இணக்கமா போனா தான் மாநில அரசுகளுக்கு அ செய்ய அ வேண்டியத அப்ப செய்யும். இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக எதுக்கு கருவாடு விக்கிறதுக்கா வந்தாரா? கஞ்சா விக்கிறதுக்கு மதுரைக்கு வந்தாரா? மத்திய அரசு கூட இணக்கமா மாநில அரசு கூட இணக்கமா போணும் மத்திய அரசு. மத்திய அரசு கூட இணக்கமா போணும் மாநில அரசுன்ட்டு தானே அவங்க என்ன பண்றாங்க? அரசு நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிடும்போது நீங்க அடிமை அது இதுன்னு சொல்லி ஒப்பாரி வச்சு கோ பேக் மோடி அது இதுன்னு பலூன் ஊட்டிங் எல்லாமே பண்ணீங்க. இப்ப உங்க ஆட்சியில அதெல்லாம் செஞ்சா குற்றவாளிகள கைது பண்ணி சிறையில போடுறீங்க. இதுதான் அதாவது திமுகவ பொறுத்தவரையும் என்னன்னு சொன்னா எதிர்க்கட்சியா இருக்கிறதுலயும் மக்களுக்கு ஆதரவான கட்சியா இருக்கும். ஆளுங்கட்சியா மாறிச்சுன்னு சொன்னா, அது மக்களுக்கு எதிரான மத்த அரசியல் கட்சிகளோட மோசமான நிலைய எடுக்கும். அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இது. பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சதுக்கு நன்றி சார்.